வணக்கம். மார்க்கெட் செம்ம ட்ரிக்கியாக விளாண்டுட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த 24,134 எக்ஸாக்ட் நம்பர், இன்னையோட ஹை வந்து 24,194. மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 24,131. 3 புள்ளி கீழே நின்று இருக்கு, அவ்வளோதான். ரைட், இதுதான் வந்து பவர் ஆஃப் கால்குலேஷன்ஸ். இன்னமும் யாராச்சும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் தயவு செஞ்சு உன் பிலீஃப் நீயே வச்சுக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் அ பியூர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். அனாலிசிஸ் மூலமாக மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வி ஹவ் பீன் ப்ரூவிங் இட். ரைட், இதில் வந்து 1-2 வந்து இப்படி அப்படி மிஸ் ஆகலாம். பட் அகெயின் அந்த மிஸ் ஆகிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் எ டைம். நிறைய பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து டைரக்ஷன்ஸ் பற்றி பேசுவாங்க, சில பேர் வந்து டார்கெட்ஸ் பற்றி பேசுவாங்க. நம்ம டார்கெட்ஸும் பேசுகிறோம், செக்டார்ஸையும் பேசுகிறோம், டைம் ஃபேக்டரையும் நம்ம பேசுகிறோம். டைம் ஃபேக்டர்ன்றது இத்தனாம் தேதி இந்த டார்கெட் அச்சீவ் ஆகும்ன்றதை நம்ம பேசுகிறோம். இந்த மீதி 3ல் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ரைட், அண்ட் அதை அச்சீவ் பண்ண முடியும்ன்றது பல தடவை வந்து வி ஆர் ப்ரூவ். மார்க்கெட்டோட டைரக்ஷன் எது வேணால் இருக்கட்டும், மார்க்கெட் ஒரு லெவலில் இருந்து கீழே ஷார்ப்பாக 1,500 பாயிண்ட்ஸ் கீழே வரப்பையும் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ரைட், 24,134 டார்கெட் ஓப்பனில் இருக்குது, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியே ஆகும்ன்றதை நம்ம பேசணும். இப்போ வந்து அடுத்தது பேசலாம், எப்படியா இருந்தால் கீழே வந்துட்டு மேலே போகும்போது அது டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்கன்றது சொல்கிறீங்க. தட்ஸ் ஓகே, வி ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். பட் த ஸ்பீட் அட் விச் இட் கேம் ஃப்ரம் டவுன், எந்த ஸ்பீடில் கீழே விழுந்துச்சோ அந்த ஸ்பீடில் ரிட்டர்னும் வந்துச்சு. அண்ட் ட்ரம்ப் பேசினப்போ எது வேணால் இருக்கட்டும், பட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இப்போ என்ன நடக்கும், இந்த லெவல்லேருந்து என்ன நடக்கும், ப்ராபப்ளி வி நீட் டு வெயிட் ஃபார் தி டேட்டாஸ். இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 5 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. வில் டாக் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் இப்போ ஒன் ஆஃப்டர் தி அதர். போப் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 3 hours 5 hours முன்னாடி வந்து காலமானார். 88 years old. அண்ட் கொஞ்ச நாளாகவே அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னான்னு சொன்னால், நேற்று ஈஸ்டர் சண்டேக்கு வந்து ஹீ கேம் அவுட், ஹீ மெட் பீப்புள் இன்க்ளூடிங் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் US. அவர் இந்தியாவுக்கு வர வழியில் அங்கே டச் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ ஹீ வாஸ் ஆக்டிவ். ஹீ மெட் ஜென்ரல் பப்ளிக்கை வந்து தர்ஷனம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் வந்து ஜீப்பில் போய் பார்த்தாரு. அண்ட் சர்ப்ரைஸ், ஹீ நியூ ஹிஸ் எண்ட். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வேட்டிக்கன் டைமில் வந்து மார்னிங் 7:30 பக்கமாக அவர் காலமானார். வருத்தம், பட் இது மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குன்றது வி கெஸ்ட் இட் அவுட் லாங் பேக். March 15th வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் 90 days, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, நெக்ஸ்ட் 90 days நிறைய பூகம்பம் பார்ப்போம், கடல் சம்மந்தப்பட்ட பெரிய ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஃபயர் ஏர் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா பார்ப்போம். அண்ட் நாட்டு தலைவர்கள் ரிலீஜியஸ் லீடர்ஸோட டெத் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். அண்ட் வி ஆல்சோ செட் தட் மார்க்கெட்டில் வந்து ஹை வொலட்டாலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகுன்றதை நம்ம சொல்ல, மார்க்கெட்டில் ஹை வொலட்டாலிட்டிஸ் இருக்கும். அண்ட் இந்த ஹை வொலட்டாலிட்டிஸில் நிறைய பேர் வந்து காசு விடுவாங்க. ரைட், இந்த ஒரு ரீசன்னால் தான் எக்ஸிட் பண்ணி சைடில் உட்காருங்க. டோன்ட் கெட் இன் டு தி மார்க்கெட் வொலட்டாலிட்டி. மார்க்கெட்டில் அப் மூவ், இந்த மூவ் எடுத்துங்களேன், க்ளோஸ் டு அபவுட் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து இன் நோ டைம் இட் ஹஸ் கம். எனிவே, இதெல்லாம் மனசில் வச்சுங்க. நம்ம மார்க்கெட்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 280 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1,078 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ரெண்டுமே நான் வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா சொல்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ், ரைட், ரிலையன்ஸ் வந்து 33 பாயிண்ட்ஸ், 33.1. ஹெச்டிஎஃப்சி மேலே வந்துடுச்சு 33.4. இன்ஃபோசிஸ், M&M, ஆக்சஸ் பேங்க்கு, கோட்டக் பேங்க், SBI, பவர் கிரிட், ஆல் தோஸ் திங்ஸ். முன்ன பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸை விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி ஐடி செக்டர் அண்ட் பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டர் தான் வந்து மேஜராக வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் HDFC, ICICI,
and SBI is a major contributor. Again, Axis Bank is also major contributor. ஏன் 1078 பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்றது I not have to explain. நெகட்டிவ் சைட்லன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐடிசி, ஹிந்துஸ்தான் லீவர், அதானி போர்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸு இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செம்ம அட்வான்டேஜ் லெவலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ரா மெட்டீரியல் என்னது? பெட்ரோ. அந்த பெட்ரோ வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 35% வந்து கீழே விழுந்துருக்கு. அப்போ ஏன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இன்னமும் கீழே விழுந்துட்டுருக்குன்னு சொன்னால், லாஸ்ட் 25-30 இயர்ஸ் சோலோவாக தேர் வாஸ் நோ காம்படிட்டர்ஸ், ஒன் வே டிராஃபிக்காக மேலே தான் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் எ சடன் 2 ஜாம்பவான்கள் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒன்று ஆதித்யா பிர்லா, இன்னொன்று வந்து JSW ஸ்டீல். அவங்க JSW வந்து பெயிண்டில் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஆர் பவர்ஃபுல் கைஸ் வித் மணி பவர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஸோ 2 பேருமே வந்து உள்ளே வரும்போதும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் நிச்சயமாக போகும். என்ன தான் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், மறுபடியும் நான் சொல்கிறேன், என்ன தான் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டெஃபினெட்லி ஆதித்யா பிர்லா வந்து ஆர் JSW பெயிண்ட்ஸ் 2 பேருமே வந்து இஸ் நாட் கோயிங் டு பி a ஸ்மால் பிளேயர். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் இன்டு லாங் டேர்ம் கரெக்ஷன்ஸ். இது வந்து வீக்லியோ மந்த்லியோ கரெக்ஷன்ஸாக இருக்காது, குவார்ட்டர்லி கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் டவுன் சைட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த லெவல் நீடிக்குமா ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் US மார்க்கெட் ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 5 o'clock நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம். அண்ட் யூஎஸில் வந்து -400 இருக்குது, க்ளோஸ் டு அபவுட் 1% டவுன். டாக்ஸ் ஆகட்டும், கேக்ஸ் ஆகட்டும், FTC ஆகட்டும், க்ளோஸ் டு அபவுட் 0.5% டவுனில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்த்தப்ப, ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம ரெக்கார்டிங் பண்ணோம். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நம்ம ரெக்கார்டிங் கொடுக்கல. தேர்ஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 99.5 இருந்துச்சு டாலர் இண்டெக்ஸ். இன்னைக்கு பிலோ 98 வந்துருச்சு. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் 1.5% கீழே உழுவுறதுன்றது இட் இஸ் நாட் ஏ ஸ்மால் ஜோக், ரைட்? அந்த டாலர் இண்டெக்ஸ் சாதாரணமாக உளுந்தா, டாலர் இண்டெக்ஸ் எப்பயுமே கீழே உளுந்தால் கமாடிட்டிஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போகும். அண்ட் கமாடிட்டிஸில் இன்னைக்கு வெறும் கோல்டு மட்டும்தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கு. மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. சர்ப்ரைசிங்லி பிரெண்ட் க்ரூட், நம்ம ஊரில் வாங்குகிற பிரெண்ட் க்ரூட் வந்து 60 ஆல்மோஸ்ட் 2.5% டவுனு. அண்ட் US வாங்குகிற ஸ்வீட் க்ரூடு வந்து 2.3% டவுன். நேச்சுரல் கேஸ் 1.5% டவுன். கோல்டு 2.64% அப்பு, ரைட்? க்ளோஸ் டு அபவுட் $90 பக்கமாக அப்பா இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் $3,415 ட்ரேட் ஆகிருக்கு. 3,400 இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் க்ராஸ் ஆகுது டாலர் டேர்ம்ஸில். ருப்பி டேர்ம்ஸில் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு சொன்னால், ரொம்ப நாள் கழிச்சு 85 பிரேக் பண்ணி ருப்பி ப்ரீச் ஆகி கீழே வந்திருக்கு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பிலோ 85 வந்துச்சு. ரைட் நவ் 85.10 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தப்போ 85.60 வந்து இருந்துச்சு. செம்ம ஸ்மார்ட் ரிகவரி. க்ளோஸ் அபவுட் 88 பிலோ 85 வருதுன்றது ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அண்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து பிலோ 85 கூடயும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு விதத்தில் வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டால் நான் வந்து சொல்லுவேன் இட் இஸ் மோர் ஆஃப் எ டிஸ்அட்வான்டேஜ். ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் தேல் சே இட்ஸ் அட்வான்டேஜ்னுவாங்க. ஏன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் விலை வந்து சீப் ஆகும், இதனால இன்ஃப்ளேஷன்ஸ் சீப் ஆகும். பட் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கும், ரைட்? எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கும். US இதுதானே எதிர்பார்க்குறாங்க. தே வாண்டட் டு டிவேல்யூவேட் தேர் கரன்சி ஸோ தட் தே கேன் எக்ஸ்போர்ட். இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க கரன்சியை அகெயின்ஸ்ட் டாலர் வந்து டிவேல்யூவேட் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஜப்பான் ஆகட்டும், கொரியா ஆகட்டும், சைனா ஆகட்டும். சைனா இன்ஃபேக்ட் ஃபார் வெரி லாங் டேர்ம் அவங்களோட கரன்சியை வந்து ஆர்டிஃபிஷியலி தேவர் கீப்பிங் இட் வீக் ஸோ தட் அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ரீசன்னால் தான் அவங்க க்ளோஸ் அபவுட் $3 trillion வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எனிவே இந்த ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிச்சு. US வாண்ட்ஸ் டு பிரிங் தியர் டாலர் இண்டெக்ஸ் பிலோ 90, அரௌண்ட் 88 அதோட டார்கெட்டுன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $90 பக்கமாக $87 பக்கமாக ஏறி இருக்குது.
பட் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் ரைட் நவ் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் 10,000 வந்து டச் ஆச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 1 கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு சென்னையில் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் போன தர கூட ஒரு 14 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி தான் ரைட் நவ் நம்ம பேசும்போதும் 10,000 வந்து டச் ஆச்சு. ருப்பி ஸ்ட்ராங் ஆனனால இது வந்து ஜாஸ்தி ஏறல. ஞாபகம் வச்சுங்க, நேற்று வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 9,800 850 860 லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து அந்த 150 ரூபா கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. இந்த ருப்பி அந்த 86 ஆர் 87 அந்த ஜோன்லேயே இருந்திருந்தால் இந்நேரம் 11,000 தாண்டி போயிருக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 1 லேக் பக்கமாக இருக்குது. இன்னும் 1 லேக் டச் ஆகலை. 99,800 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி 1 kg ஆஃப் சில்வர் இன் சென்னை ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ரைட் நவ் இட் இஸ் ப்ளீடிங். இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ராபப்ளி நம்ம வந்து நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், தேர்ஸ்டே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு, அப்போ ஏன் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து செம்ம பாசிட்டிவாக வந்துச்சு? வேறு ஒன்றும் இல்லைங்க, பியூர் ஷார்ட் கவரிங். இந்த மந்த்துக்கான பொசிஷனில் வந்து தே ஆர் பில்டிங் அப் பாசிட்டிவ் சைடில். நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் வந்து தே ஆர் பில்டிங் நெகட்டிவ் சைடில். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போக போகுது. we will have more clarity. இன்னைக்கான F&O டேட்டா ஈவினிங் 7-7:30 வரும்போதும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நாளைக்கு we'll have one more information. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 ட்ரேடிங் டேஸில் வந்து ஃபர்தர் ஷார்ட் கவரிங் வருமா? கேள்வி 1. நெக்ஸ்ட் மந்தோட கான்ட்ராக்ட் ரைட் ஃப்ரைடேலேருந்து எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் ட்ரெண்டு செட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி 280 பாயிண்ட்ஸ் மேலே ஏறினதில் மார்க்கெட்டில் எந்த விதமான டென்ஷன்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் வந்து 0.3% வந்து ஏறி இருக்குது. ஒன்றும் பெருசாக ஏறல, 0.3% ஏறி இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக க்ளோஸ் டு அபவுட் 15.53 அந்த லெவலில் இருக்குது. அண்ட் எனிதிங் அபவ் 15 இஸ் குட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் சஸ்டெயின் ஆக போகுதுன்னு. இட் ஷோஸ் தட் நாளைக்கு மோர் ஆர் லெஸ், அதாவது இன்னும் ஃபுல் டேட்டாஸ் நான் பார்க்கல, அரகுர டேட்டாஸ் வச்சு நான் சொல்கிறேன். இட் ஷோஸ் தட் மார்க்கெட் குட் பி மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷ் டுமாரோ. எனிவே ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக மிக அவசியம். ரைட் நவ் நீங்கள் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பேங்கிங் இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் பேங்க் லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக். செக்டர் வைஸில் வந்து இப்போதைக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சின்னு தான் நம்ம வந்து பேசணும். ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.